லேர்ன் டு ஃபைட் அலோன். ஏதாவது பிரச்சனை சிக்கல்னா பெரும்பாலும் தன்னந்தனியாக போராடி ஜெயிக்கிறதுக்கு கற்றுக்கோங்க. வெல்கம் டு சாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ். இன்றைக்கி நம்ம என்ன லெசன் பார்க்க போகிறோம்? இங்கிலீஷ் ஃபார் பிகினர்ஸ். ஆர் யூ ஆல் ரெடி? லெட்ஸ் செட் த பால் ரோலிங். நம்பர் 1, பட்டினி கிடக்காத. டோன்ட் ஸ்டாவ். டோன்ட் ஸ்டாவ். நம்பர் 2, நோன்பு இருக்காத, விரதம் இருக்காத. டோன்ட் ஃபாஸ்ட். டோன்ட் ஃபாஸ்ட். நல்லா கவனிங்க. ஸ்டாவ் அப்படின்னாலும் சாப்பிடாம இருக்கிறது, ஃபாஸ்ட் அப்படின்னாலும் சாப்பிடாம இருக்கிறது. ஆனால் ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன டிஃப்ரென்ஸு? ஸ்டாவ் அப்படின்னா வறுமையின் காரணமாக சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லாமல் பட்டினி கிடக்கிறது. வேரஸ் ஃபாஸ்ட்னா என்ன தெரியுமா? சாப்பாடு இருக்கும், காசு பணம்லாம் இருக்கும், ஆனால் ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக நோன்பு இருக்கிறது அல்லது விரதம் இருக்கிறத ஃபாஸ்ட்டுன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் என்னது? நம்பர் 3, மென்று முழுங்காத. யாராவது சொல்ல வர்றதை நல்ல வாயை திறந்து தெளிவாக சொல்ல மாட்டாங்க. மென்று முழுங்காத சொல்லுவோமா? எப்படி சொல்கிறது? டோன்ட் மின்ஸ் வேர்ட்ஸ். டோன்ட் மின்ஸ் வேர்ட்ஸ். நம்பர் 4, எட்டி பார்க்காத. பார்க்கறதுக்கு சி, லுக், வாட்ச் இந்த வேர்ப்ஸ் தான் சொல்லுவோம். எட்டி பார்க்காத. எப்படி சொல்கிறது? டோன்ட் பீப். டோன்ட் பீப். கொடைய விரிக்காத. எப்படி சொல்கிறது? டோன்ட் ஃபேல் த அம்பரல்லா. டோன்ட் ஃபேல் த அம்பரல்லா. அதே மாதிரி கொடைய மடக்காத. எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்? டோன்ட் அன்ஃபேல் த அம்பரல்லா. டோன்ட் அன்ஃபேல் த அம்பரல்லா. நல்லா கவனிங்க. ஃபேல், அன்ஃபேல், விரி, மடக்கு. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நம்பர் 6, என்ன குழப்பாத. நம்ம எல்லாருக்கும் எப்படி சொல்லுவோம் ஈஸியாக? டோன்ட் கன்ஃபியூஸ் மீ சொல்லிடுவோம். இதை இப்படியும் சொல்லலாம். எப்படி? டோன்ட் பேஃபில் மீ. டோன்ட் பேஃபில் மீ. நம்பர் 7, அடிக்காத. டோன்ட் பீட்னு சொல்லுவோம். இது நமக்கு தெரிஞ்சது தான். ஆனால் இன்னைக்கு என்ன கற்றுக்க போகிறோம்? அடி வாங்காத. எப்படி சொல்கிறது? டோன்ட் கெட் பீட்டன் அப். டோன்ட் கெட் பீட்டன் அப். நம்பர் 8, திட்டாத. இது நமக்கு தெரியும். டோன்ட் ஸ்கோல்டுன்னு சொல்லுவோம். ஆனால் திட்டு வாங்காத. எப்படி சொல்கிறது? டோன்ட் கெட் ஸ்கோல்டட். டோன்ட் கெட் ஸ்கோல்டட். நம்பர் 9, அழாத. நம்ம எல்லாரும் சொல்லிடுவோம் டோன்ட் வீப் ஆர் டோன்ட் கிரை. ஆனால் ஓயாமல் அழாத, விடாமல் அழாத. எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்? அதைத்தான் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். டோன்ட் கிரை யுவர் ஐஸ் அவுட். டோன்ட் கிரை யுவர் ஐஸ் அவுட். நம்பர் 10, மனசை விட்டுறாத. மனம் சோர்ந்து போயிடாத, மனசை தளர விட்டுறாத. எப்படி சொல்கிறது? டோன்ட் லூஸ் ஹார்ட். டோன்ட் லூஸ் ஹார்ட். நம்பர் 11, பயந்துராத. எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? டோன்ட் கெட் டெரிஃபைடு. டோன்ட் கெட் டெரிஃபைடு. நம்பர் 12 என்ன பார்க்க போகிறோம்? குத்தி காமிக்காத, குத்தி காட்டி பேசாத. எப்படி சொல்லலாம்? டோன்ட் மேக் ஸ்னைட் ரிமார்க்ஸ். டோன்ட் மேக் ஸ்னைட் ரிமார்க்ஸ். நம்பர் 13, திக்காத. ரெண்டு விதமாக சொல்லலாம். எப்படி? நம்பர் 1, டோன்ட் ஸ்டாமர். டோன்ட் ஸ்டாமர். நம்பர் 2, டோன்ட் ஸ்டட்டர். டோன்ட் ஸ்டட்டர். நம்பர் 14, என்ன வம்பிழுக்காத. எப்படி சொல்கிறது? டோன்ட் புல் மை லெக். டோன்ட் புல் மை லெக். ஸோ இந்த வீடியோவோட லாஸ்ட் லெக்குக்கு வந்துட்டோம். நம்பர் 15, இங்கேயும் அங்கேயும் ஓடாத. எப்படி சொல்லலாம்? டோன்ட் ரன் ஹிதர் அண்ட் திதர். டோன்ட் ரன் ஹிதர் அண்ட் திதர். நோட் பண்ணிக்கோங்க. ஹிதர் அண்ட் திதர் இந்த ஃப்ரேஸுக்கு என்ன அர்த்தம்? இங்கும் அங்கும். Got it? Dear viewers, English for beginners இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம். தேங்க்யூ.